அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். அந்த வீடியோவில் நாங்கள் ஒரு அப் ஒன்று ஜெனரேட் பண்ணிவிட்டு அந்த அப்பில் இருந்து எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். இதுக்காக நாங்கள் கென்வாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் அப் ஜெனரேட் பண்ணுறது இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஜெனரேட் பண்ணலான்னு பார்ப்போம். என்னென்னா உங்களுக்கு தெரியும், முதல் ஒரு காலத்தில் ஈவன் இப்போ கூட சில அப் டெவலப்பர்ஸ் வந்து பாருங்கள் $273 ஒரு அப்புக்கு வந்து $2000 $114 இது பண்ணுறாங்க. பட் வந்து நாங்கள் கென்வா பார்த்துங்க, நீங்கள் ஒரு $5 மந்த்லி $5 பே பண்ணுறது மூலமாகவே நீங்கள் இதில் சப்ஸ்கிரிப்ஷனை ப்ரோ வெர்ஷனில் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அன்லிமிட்டட் ஆப் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் நாங்கள் இதிலிருந்து எப்படி அதை ஜெனரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த என்ன டைப் ஆஃப் ஆப் ஜெனரேட் பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி ஏர்னிங்ஸ் வர போகுதுங்கிற கான்செப்டில் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இது சம்மந்தமான நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் இப்போ நீங்கள் மணி மேக் பண்ணுற அப்படிங்கிற கான்செப்ட் ஆன்லைனில் எப்படி இருக்கும்னு சொன்னால், நீங்கள் இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, அதே மாதிரி குயிக்காக ரிசல்ட்ஸ் வரணும். நீங்கள் மெஜிக்கல் வைஸான ஏர்னிங்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ரியலாக ஆன்லைனில் எப்படி ஒர்க் நடக்கும், லேர்னிங் இருக்கும். அந்த லேர்னிங்கை பேஸாக வச்சு தான் உங்களுக்கு ஏர்னிங் ஒன்று பில்டப் ஆகும். ஸோ அப்படி ஒன்று உருவாக்குறதுக்கு யார் தயாராக இருக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இருக்கிற பெரிய ரிஸ்க் லோவான ஒரு கான்செப்ட். அதாவது நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவுமே இருக்காது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்டோமா எங்கள் ஏர்னிங்ஸ் ஜென்ரேட் ஆகும். இதை முழுமையாக உள்ளடக்கின ஒரு கோர்ஸ் ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதில் ஏர்ன் பண்ணுற மணிக்கு வந்து உங்களுக்கு போனஸும் இவங்க பே பண்ணுவாங்க. பாருங்கள், $24 ஏர்ன் பண்ணவருக்கு ஸ்ரீலங்காவில் இருந்தால் அவருக்கு $6 போனஸ். இது டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்னு நிறைய டைப் ஆஃப் போனஸ்களை இந்த வெப்சைட் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு பார்த்துட்டு போகிற ஆக்களுக்கு இல்லை, இது யாருன்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸை சரியாக இன்க்ளூட் பண்ணுற ஆக்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த லிஸ்ட் வந்து அது இந்த வெப்சைட் எப்படி பண்ணோம்னா, நாங்கள் 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். இந்த வெப்சைட்டில் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஒரு க்ளோன் வெப்சைட்டும் இருக்குது. அதையும் நாங்கள் படிப்போம். என்னென்னா, நான் பொதுவாக நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும். அந்த 30,000 நீங்கள் ரீச் பண்ணும்போது அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட்னு சொல்லுவோம். அதை நீங்கள் இந்த வெப்சைட்டே நீங்கள் டபுள் பண்ணி, அதாவது க்ளோன் வெப்சைட்டை யூஸ் பண்ணாவே அந்த ஏர்னிங்ஸை ரீச் பண்ணலாம். ஓகே, இதில் பாருங்கள், இவங்களில் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் அஃபிலியேட் பண்ணலாம், ஆட்ஸ் கிளிக் பண்ணலாம், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம். இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப் ஏர்னிங்ஸ் வந்து இந்த வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் பாருங்கள், நிறைய பேர் இதில் ஒரு நாளைக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ண, ஸ்ரீலங்காவிலேருந்து சர்வே கம்ப்ளீட் பண்ண $1.5 $1.3 $1.8 இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிருக்கிறா. இவர் $10 ஒரு இதில் கிளிக் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு நம்ம இதில் $483 அவர் ரீச் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நாளைக்கு 2 சர்வே ஸ்ரீலங்காவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க. இந்த ஃபாரினர்ஸுக்கு தான் ஏர்னிங்ஸ் கூட இருக்கும். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதோட கூடுதலாக வருது. ஓகே, இங்கே 9,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து 4th ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து வெரைட்டி ஆஃப் நிறைய ஏர்னிங்ஸ் இங்கே இந்தியா, துபாய், கட்டார், சவுதி அவங்களோட இன்னொரு லிஸ்ட். ஸோ எவ்ரிடே இந்த லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டை நான் 7 மட்டும் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த லிஸ்ட்டில் இந்தியா மெம்பர்ஸ் இல்லாமல் இந்த லிஸ்ட் வந்து போகாது எவ்ரிடே. ஓகே, அப்படியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ தேவையான செக் பண்ணி கொள்ளலாம். இதில் நான் பின் பண்ணி வச்சுக்கோ ஒரு 50 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஏர்னிங்ஸ். இது 3000க்கு மேலே ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே எந்த ஒரு ரிஸ்க்குங்கிற கான்செப்ட் இங்கே இல்லை. ஸோ இது எல்லாம் எதுவுமே ஒரு ஷார்ட் கட் மெத்தட் இல்லை, ஓவர் நைட்டில் நடக்க போகிறதும் இல்லை, எந்த ஒரு கேரண்டிஸும் இல்லை. நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் டெடிகேஷனாக கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணால் சரி. ஸோ இது யாருக்கு சூட்டபிள்னு சொன்னால், யார் லேர்ன் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக அப்ளை பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய பிகினர்ஸுக்கு இது ரொம்ப சூட்டபிள். சில பேர் இருக்கிறாங்க, ஜாயின் பண்ண அன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வித்ரோ பண்ணக்கூடிய கான்செப்ட் மினிமம் வித்ரோ அமௌண்ட் இருக்குது. அதை நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னு சொன்னால் வித்ரோ பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி இது யாருன்னு சொன்னால் ஆல்ரெடி நாலேஜ் இல்லாதாக்கள், நாலேஜ் உள்ளாக்கள் நீங்கள் அதை ரிசர்வ் பண்ணால், நாலேஜ் இல்லாக்கள் நீங்கள் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ லேர்னிங்கை பேஸாக வச்சிருக்கிற ஏர்னிங்ஸில் எப்போதுமே கன்சிஸ்டண்டான ஏர்னிங்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே லக்கோ ஃபேக்கோ எதுவும் இல்லை. சரியான கைடன்ஸை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்டாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில ரிசல்ட்ஸ் வரும். வாட்ஸ்அப் கண்டக்டருக்கு சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸை இது பண்ணுங்கள். நிறைய பேர் மொபைலை வச்சுட்டே அதில் மொபைலில் ஒரு காப்பி பேஸ்ட் ஜாப்பில் வந்து ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுவே தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக்கெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு மொபைலை யூஸ் பண்ணிவிட்டு அது பிறகு அவருடைய சீனியர்ஸுக்கு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வளர்ந்துருக்காங்க. தேவை டெடிகேஷனாக பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட் எல்லாம் மொபைலே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கட்டாயமாக தேவைங்கிறது இல்லை. ஓகே, அதே மாதிரி இதில் டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவும் தேவையில்லை உங்களை. ஆனால் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒர்க்கை தருவாங்க. அந்த ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு தேவையானங்கிறது நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இதில் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் ஒர்க் பண்ண எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணனாலும் நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு தேவையான ஆளுன்னு சொல்லி நீங்கள் உங்களை உணர்த்தினால் தான் உங்களை வந்து அவங்க க்ரோத் பண்ணிட்டு போவாங்க. உங்களை க்ரோத் பண்ணுவாங்க. உங்களை க்ரோத் பண்ணுறது மூலமாக அவங்களோட ப்ராஃபிட்டும் என்ன செய்யும், க்ரோத் ஆகும். அப்படி உங்களை நீங்கள் காட்டணும். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறதால நீங்கள் ஒரு
ஒரு டேலண்டான ஆளுங்களை அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களோட டேலண்ட் இருக்குது. ஓகே, மொபைல் ஃபோன் இருந்தாலே நீங்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். எந்த ஒரு காலநிலையில் மழையோ எந்த ஒரு காலநிலைனா நீங்கள் வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டை உருவாக்கி தரது இந்த ஆன்லைன் ஜாப் தான். அதுலேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிற கான்செப்ட். ஓகே, நான் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கேன். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்களா, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். 1500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதில் 3000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் கிளாஸில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம், ஃப்ரீலான்சர். இது நீங்கள் ஃப்ரீலான்சர் கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த போஸ்ட் பண்ண ஜாப்ஸை வச்சு இங்கே உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறது மட்டும்தான். இந்த ஜாப்பை நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். இங்கே பாருங்கள், கஸ்டம் டேட்டா, எக்ஸல் ஸ்டைல், ஃபைனான்ஸ் பில் பண்ணி தருவான், வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் பண்ணி தருவான், இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய அவங்களே ஜாப்பை தருவாங்க. அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும்தான். ஓகே, அப்படியான கான்செப்ட். அதே மாதிரி இதில் வந்து கண்டெஸ்ட்டும் இருக்கும், கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கான்செப்ட்டும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுலேயும் ரிஸ்க் குறையும். ஓகே, ஸோ டூல்ஸ்னால் இமேஜை செல் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுறது. ஸோ இமேஜ் செல்லிங்லேயும் நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அதை நான் இதில் பின் பண்ணி வச்சிருப்பேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இதில் மணி மேக்கிங்கிறது வந்து ஒரு இந்த இமேஜில் ஒரு நாளைக்கு $0.4 சேல் ஆகிருக்கு, $3 சேல் ஆகிருக்குது. ஓகே, இது என்னென்னா நம்ம இமேஜ் வெப்சைட் ஜெனரேஷனில் வந்து இமேஜை ஜெனரேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுவோம். அது வந்து யூஸரால் டவுன்லோட் நடக்க எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். அதுதான் இதில் இருக்கிற கான்செப்டாக. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இதில் டெலிகிராம் சேனல் லிங்க்குக்கு வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி ரிசர்ச் பண்ணி இங்கே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இதிலிருந்து நீங்கள் இங்கே நீங்கள் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸில் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற யூஸர்ட்டு என்கேஜ் ஆகின வீடியோஸை இந்த ஓவரால் பிளாட்ஃபார்மில் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க்கும், அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுமாதிரி இதில் பிளேலிஸ்ட் இருக்கு, எமது பாடநெறியில் பாடநெறியில் காணப்படும் 200 வீடியோஸ் அதில் லைவாக ஒர்க் பண்ணிவிட்டு வீடியோ போட்டுருக்கு, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக நாங்கள் ஜாயின் பண்ணலாமா, ஃப்ரீயாக பண்ணலாமா, நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இங்கே வந்து நாங்கள் ஒரு முறையான கைடன்ஸ், நீங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற, ஒர்க் பண்ணுறது, டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், இது எல்லாமே ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், ஏர்ன் பண்ணுற $, யூரோ, கிரிப்டோ உங்களோட லோக்கல் பேங்க் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுக்குலாம் நாங்கள் முறையான கைட் ப்ரொவைட் பண்ணுறதால எங்களுக்கு வந்து ஃபீஸ் எடுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி நாங்கள் ஆஃபர் போடுவோம். அந்த ஆஃபர் டைமில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நான் இந்த வீடியோ போட்ட டைம்லேயும் ஆஃபர் போட்டுருக்கேன், செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்மந்தமான ஒரு டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் இந்த கான்செப்டில் என்னென்னா கம்ப்ளீட் பிகினர் ஏர்னிங் மணி ஏர்ன் பண்ணுறது மொபைல் அப்பில் எப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஓன் அப்பை எப்படி டெவலப் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி மணி மேக் பண்ணுற, உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ், ஏர்னிங் பொட்டன்ஷியல், அதே மாதிரி டைம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், டிஃபிகல்ட்டி, இன்சைடர் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி இன் அப்ரோச்சஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட் இன்சைடர், என்னென்ன டிஜிட்டல் ப்ராடக்ட் இது பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி நீங்கள் இதில் அப் டெவலப்பில் யூஸ் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதே மாதிரி டெஸ்டிங் அப்புங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு அப் ஒன்று டெவலப் பண்ண போகிறீங்கன்னா அந்த அப்போ என்னென்ன கான்செப்டில் நீங்கள் டெவலப் பண்ணால் உங்களுக்கு எப்படி அதில் ஏர்னிங்ஸ் வரும், அதில் என்ன உண்மையான அது என்ன இருக்குது, என்ன டைப் ஆஃப் அப்ஸ்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் $1.4. இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை, இதில் அன்லிமிட்டட் பிடிஎஃப் எக்ஸஸ் எடுக்கலாம். இதில் பிக்சல் சம்மந்தமானது, ஃப்ரீலான்சர் சம்மந்தமான, யூடியூப் சம்மந்தமானது, அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் இந்த பிடிஎஃப் எக்ஸஸ் இருக்குது $1.49. ஸோ தேவையானாக்கும் இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் டெலிகிராம்லேயும் போட்டிருக்கேன், எல்லா ஒர்க்கிங் வீடியோ குரூப் இதுலேயும் போட்டிருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இது பை பண்ணுற லிங்க் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. ஸோ நீங்கள் இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையானக்கள் இது பண்ணுங்கள். இதில் ஃபேஸ்புக் மூலம் மணி மேக் பண்ணுற பிடிஎஃப் கைடெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ தேவையானக்கள் அந்த எக்ஸஸையும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். இதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன டைப் ஆஃப் கிரியேட் பண்ண போகிறேன், அப் கிரியேட் பண்ண போகிறேன். எனக்கு இமோஜி டவுன்லோட் பண்ணுற அப். ஸோ அதில் வந்து ஒரு இமோஜி டவுன்லோட் அப் தான் இது. நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் இமோஜி இன்னொரு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய ஆப்ஸ் வரும். ஸோ அந்த வெப்சைட்ஸ் வரும். ஸோ அதில் ஒரு வெப்சைட்டு தான் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட், ஸோ இப்படி வெப்சைட்டுக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி கேட்டகரி வைஸாக எப்படி நோமலாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பட் இதை வந்து அவங்க பில்டப் பண்ணி எடுப்பாங்க, அவங்கள ஏற்ற மாதிரி அவங்க பில்டப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, ஸ்டார்ட்டில் நீங்கள் நல்லா இதுக்குள்ளே இண்டெக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சரி, இதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறத பாருங்கள். ஸோ இதில் வந்து வெப்சைட் வந்து சைட் ஒர்க் ட்ராஃபிக்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு $192 ஒரு நாள் டெய்லி எஸ்டிமேட் ஏர்னிங் வாங்கின அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, கூகுள் அட்சன்ஸ் மூலமாக. ஸோ அது எப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் $192. ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்குலேட்டர்
$92. ஓகே, இதை வந்து நீங்கள் 300 பிரிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, எல்கேஆர் எவ்வளோ? 57,000 ஒரு நாளைக்கா. இதுல இருந்து 57,000 ஒரு நாளைக்கு எடுக்கிறாரு. ஒரு மாதத்துக்கு வந்து $5,000. ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடக்கிறது இல்லை. இதுக்காக நீங்கள் பில்டப் பண்ண நிறைய பேக் லிங்க்ஸ் கொடுக்கணும், நீங்கள் கூகுள் கன்சல்ட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிற சொல்லி இதே செட்டப்பில் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது வெப்சைட், இதுக்குரிய அப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட்டாகவும் கிரியேட் பண்ணியிருக்கலாம். நம்ம அப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே ரைட். கூகுள் அட்சன்ஸில் நீங்கள் இதை மோனிடைஸ் பண்ணலாம். அதுக்கு கூகுள் அட்மோப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ ஏர்ன் மணி யூ அப்போ நீங்கள் இதில் இது பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களோட க்ரைட்டீரியா, நீங்கள் எந்த ரீஜன் உள்ளாக்களுக்கு உங்களுக்கு வியூவர்ஸ் நோட்டு கேட்குறாங்க அதை கொடுங்க. டிவைஸ் என்ன நோடு சொல்லி கேட்காங்க, ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா அதுக்கானதான்னு கேட்காங்க. அது மாதிரி இதில் என்ன கேட்டகரி நோடு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியை இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் $1,241 வந்து எஸ்டிமேட் ஷுட் பி நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, annual revenue. ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸில் பொறுத்து இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த வெப்சைட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். மந்த்லி யூசர்ஸ் டெய்லி விசிட்டர்ஸே வந்து அவங்களுக்கு 1,79,000 வருது டெய்லி. மந்த்லி வந்து 53 லட்சம் வருது. அப்போ அதுக்காக இந்த ஏர்னிங் இவங்க சொல்கிற ஏர்னிங்ஸை மெதட் பாருங்கள். இவங்களுக்கு வந்து ஒரு மாதம் வந்து 50,000 யூசர் வந்தால் 50 லட்சம் யூசர் வந்தால், ஓகே 50 லட்சம் யூசர் வந்தால் பாருங்கள் இதில். ஓகே, இவ்வளோ அமௌண்ட் வருது. ஓகே, இது வருஷத்துக்கு இதை நீங்கள் மாதத்தால் பிரிச்சிங்கன்னா சரி அந்த ரிலேட்டட் அமௌண்ட் வரும். ஓகே, இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்செப்ட் தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது, ஹனி கெயின்னு சொல்லி. இதுலேயும் நீங்கள் உங்களோட அப்போ வந்து இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, மோனிடைஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூடன்னு சொல்கிறாங்க கம்பேர் பண்ண போகக்குள்ள. ஸோ அதை நீங்கள் இது பண்ணுங்கள். இது $22,000 இது வந்து $24,000 மந்த்லி இது பண்ணுது. ஒரு இங்கே எவரேஜாக வியூஸ் சொல்லுது 3 லட்சம் ஒரு ஆக்டிவ் யூசர்ஸ். ஒரு 2 hours வந்து என்கேஜ்மெண்ட். 2 ஹவர்ஸ்னால் நீங்கள் அந்த அப்புக்குள்ளேயே கொஞ்சம் இருந்தீங்கன்னு சொன்னால் சரி. அதே மாதிரி இதில் வந்து இன்ட்ராக்ஷன் அண்ட் கிளிக்கு வந்து மோனிடைஸ் மெத்தட் இது பண்ணுது. பட் இது வந்து ஆப்டின் ஒன்ஸ், அதாவது ஒரு டைம் மட்டும் நீங்கள் அதில் சில அவங்க சொல்கிற சில விஷயங்களை இது பண்ணால் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு என்ன கன்செப்ட்னு சொல்லி கிளியராக விளங்கலை. பட் நீங்கள் என்னென்னா இது ட்ரை பண்ணுறாங்களோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் 3 வகையான USA கண்ட்ரிஸுக்கு ஒரு கன்செப்ட் 1000 வியூஸ், 1 லட்சம் வியூஸுக்கு $40,000. Tier 2 Tier 3 சொல்லிட்டு நீங்கள் அடுத்த 30 கண்ட்ரிஸ், அது என்னென்ன கண்ட்ரிஸ்னு அவங்க சொல்லலை. அதுக்கு அடுத்த இதில் இது இருக்குது. ஸோ இதை தேவையான ட்ரை பண்ணுங்கள். பட் நான் கன்ஃபார்மாக எனக்கு இந்த வெப்சைட்டில் ஒரு சின்ன இது ஒன்று இருக்குது. பட் ட்ரஸ்டபுள் வெப்சைட்டுன்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் பைலட் டேலாம் இது இருக்குது. பட் வந்து அட்மோப்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா லாங் டேர்மாக பிஸ்னஸில் இருக்கிற நல்ல ஒரு பிரபலமான நிறுவனங்களில் இருக்கிறது வந்து உங்களுக்கு சேஃப். ஓகே ரைட். ஸோ இதை நம்ம அப்போ கிரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கென்வாக்கு வந்துடுங்க. கென்வாவில் மந்த்லி $5 பெய்ட் மெத்தட் இருக்குது. கென்வா யூஸ் பண்ணி நிறைய மணி மேக் பண்ணலாம், நிறைய வழிகளில் மணி மேக் பண்ணலாம். அது இந்த இமேஜ் ஜெனரேஷனுக்கு இந்த வெப்சைட் நல்லா யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதில் ஒரு வழி தான் இது. ஸோ நான் இது ஃப்ரீ வெர்ஷனாக உங்களுக்காக சொல்கிறேன். நான் பெய்ட் வெர்ஷனும் யூஸ் பண்ணுறேன். ஸோ $5 நீங்கள் இந்த எங்களோட வெப்சைட் கிளாஸில் ஜாயின் பண்ணால் நீங்கள் பாருங்கள் $5 அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏர்ன் பண்ணுறாங்கன்னா சாதாரண விஷயம். ஒரு மாதம் $5 பாருங்கள், 1,15,000 ஏர்ன் பண்ணிருக்காங்க. செகண்ட்ஸு ஒரு நாளைக்கு $300 ஏர்ன் பண்ணிருக்காங்க. பாருங்கள் டெய்லியே வந்து இதில் ஏர்ன் பண்ணாங்களா பாருங்கன்னா, டெய்லி ஏர்ன் பண்ணுறாங்களே $20, $30, $100 ஏர்ன் பண்ணிருக்காங்க ஒரு நாள். இங்கே பாருங்கள் $102, அதுக்கு $31 போனஸ். ஓகே, அப்படி எல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ண. நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு வித்ட்ரோ பண்ணிட்டு போகிறதுல உங்களோட விஷயம் இல்லை. நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து இப்படியான விஷயங்களை நீங்கள் போட்டு மணியாக்க பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க முக்கியம்னா அந்த ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் மெயினாக. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து கென்வாக்கு வந்துட்டு கென்வா ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கென்வா ஏஐக்கு வந்துட்டு இதில் பாருங்கள் கென்வா ஏஐ. ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு முதல் நீங்கள் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோடை கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் emoji create emoji generator up. ஓகே, எமோஜி ஜெனரேட்டர் அப் தான். ஸோ நான் வந்து இதில் சென்ட் கொடுக்க போகிறேன். இதில் டிஃபால்ட்டாகவே சில ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரி. ஸோ இது செட்டப் பண்ணுது, கோட் ரைட் பண்ணுது பாருங்களா. இதில் HTML இது நீங்கள் பாருங்கள். நாங்கள் சும்மா ஒரு ஆளை ஹையர் பண்ணுறதா இருந்தால் அது $100, $200, ஈவன் $1,000 பே பண்ணக்கூடிய மாதிரி பாருங்கள், $2,000 பே பண்ணக்கூடிய மாதிரிலாம் இருக்குது. பட் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இந்த இப்போ இது நம்ம கென்வாவை யூஸ் பண்ணுறோம். பட் கோடே இது பண்ண ரெப்ளிகா அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது. அதில் வந்து இன்னுமே அட்வான்ஸான இதுகளை ஜென்ரேட் பண்ணும். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா எப்படி எழுதுன்னு சொல்லி நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் மெயின்.
அதிலிருந்து உங்களுக்கு விளங்கும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ ஏஐங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஏஐ சரியாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ChatGPT-யாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் DeepSeek-ஆக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, Midjourney-யாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஏஐ யூஸ் பண்ணாலும் அந்த ஏஐக்கு வந்து நீங்கள் சரியான ஒரு யூஸராக இருக்கணும். ஏன்னா அது ஒரு நீங்கள் பேசி தான் அதை இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, பாருங்கள் இதில் ரெண்டமாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதா எமோஜி ஜெனரேட்டர், அல்லது ஃபேஸ் ரிலேட்டடானதா, அனிமல் ரிலேட்டடானதா, ஃபுட் ரிலேட்டடான, நேச்சர் ரிலேட்டடான போட்டு இது எமோஜி ஜெனரேட் பண்ணுற பேஜா உங்களுக்கு 1 வேணுமா 2 வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் ஜெனரேட் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் 4 ஜெனரேட் ஆகிருக்குது. ஓகே, இதை காப்பி பண்ணுறேன்னா நீங்கள் இங்கே காப்பி எல்லாம் ஒர்க் ஆகுதா நீங்கள் பாருங்கள். 3 கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ் கொடுத்து பாருங்கள் 2ல் ஜெனரேட் அனிமல் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள் 2 அனிமல் ஜெனரேட் ஆகுது. ஓகே ரைட். இப்போ இது என்ன சொன்னால் நீங்கள் கோட் ஷோ கொடுத்தீங்கன்னா கூட காட்டிட்டு இதை வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா டிசைனிங் இதுக்குள்ள இது பண்ணனா நீங்கள் ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணும்போது ஒன்று வந்து நீங்கள் இதில் பப்ளிஷ் பண்ணலாம், அதாவது இவங்க ஒரு சைடு யூஆர்எல், அதாவது இதை வந்து நம்ம வெப்சைட் சப்டொமைன் ஒன்று தருவாங்க, canva.siteன்னு சொல்லி இதிலே நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் உங்களுக்கான ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ டொமைன், அதாவது இது டைரெக்டான ஒரு நியூ டொமைனை நீங்கள் எடுக்கலாம். அல்லது வந்து நீங்கள் விசிபிள் கூகுளில் விசிபிள் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டம் டொமைனும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா, கஸ்டம் டொமைன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்புக்கு வந்து எமோஜி பேங்கர் சொல்லி நான் கொடுத்துட்டு நம்ம பப்ளிஷ் கொடுத்தேன், கண்டினியூ கொடுத்தோம் சொன்னால் எமோஜி பேங்கர். ஓகே, இதில் நாங்கள் நியூ டொமைன் கஸ்டம் டொமைன் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதில் ப்ரோவில் தான் நம்ம நியூ டொமைன் எடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி நான் ஒன்று க்ரியேட் பண்ணதால இப்படி காட்டுது. நான் எமோஜி பேங்கர் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். ஓகே, இப்படி பப்ளிஷ் ஆகுது பாருங்கள். இது எல்லாமே எவ்வளோ குயிக்காக நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகே ரைட். இதில் வந்து நீங்கள் கூகுள் கன்சோலில் போடணும், அதாவது நீங்கள் கூகுளில் ரீச் ஆகணும், அல்லது நீங்கள் அப்ளை இது பண்ணணும்னா நீங்கள் அந்த அப்பை கொண்டு டைரெக்டாகவே அதில் போட்டிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண இது பண்ணணுமா, விசிட் வெப்சைட் கொடுத்தீங்கன்னு சொன்னால். ஸோ இதுதான் உங்களோட வெப்சைட். ஓகே ஓகே, எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் இது பண்ணியிருக்குது, அதே மாதிரி ப்ரைவசி பாலிசி இது பண்ணியிருக்குது. ஸோ இப்படி வந்து இதெல்லாம் ஒரு சிம்பிள் டிசைனாக இருக்குது. ஸோ இதில் டிசைன் கென்வான்னு சொல்லி அதில் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், இது பண்ணலாம். ஸோ இங்கேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நேச்சர்னோடு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு எத்தனை ரிசல்ட்ஸ் வந்து சொல்லி மேக்ஸிமம் 6 சொல்லுது கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 4 வந்துருக்கு. நீங்கள் ஜெனரேட் எகெயின் கொடுத்தீங்கன்னா எகெயின் 4 வருது, ஜெனரேட் எகெயின் கொடுத்தீங்கன்னா எகெயின் 4 வருது. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எவ்வளோ ஈஸியாகவும் இதாகவும் கிரியேட் பண்ணிருக்குன்னு பாருங்கள். இதை காப்பி கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, சிம்பிள் டிசைன் இதில் இருந்து நீங்கள் உங்களை பில்டப் பண்ணி எடுக்கலாம். இப்படி ஒரு யூசேஜ் தான் இந்த கென்வா. ஓகே, கட்டாயமாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதில் வந்து ரிசல்ட்ஸ் வரும். நீங்கள் இந்த ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறது, இந்த மெஜிக்கல் வைஸான ஏர்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் சரியான ஒரு எஃபர்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூவாக இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னா சரி. ஓகே, இது நான் வந்து ஃப்ரீ வேலையே இது பண்ணுறேன்னா என்னோட பெய்ட் வேர்ஷனும் இருக்குது. பெய்ட் வேர்ஷனில் நான் அட்வான்ஸான சில விஷயங்களும் அதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கஸ்டம் டொமைன்லாம் இப்போ நீங்கள் ஒரு $1 இது பண்ணலாம். நீங்கள் கஸ்டம் டொமைனில் சப் டொமைன் இல்லாமல் நீங்கள் கஸ்டம் டொமைனில் தான் இது பண்ணுறது நல்ல. ஓகே, ஒரு டொமைன் ஒன்று நீங்கள் நேம் சிப்லேயோ அல்லது கோடடியிலையோ நம்ம என்ன எமோஜி பேங்கர் சர்ச் பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கு $1 தான். இது வருஷப்படி சிலது ஒரு வருஷம் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். பார்ப்போமா இது எப்படி இருக்கணும்னு சொல்லி எமோஜி பேங்கராக அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுவோம். எமோஜி பேங்கர் எது உங்களுக்கு ஈஸியாக, அதாவது ஃப்ரீயாக அண்டு வந்து எமௌண்ட் குறை இருக்குதோ அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, எமோஜி பேங்கர் .com இது கொஞ்சம் ஹை டிமாண்ட் உள்ளது. XY இன்றைக்கு $2, XYZ அது இன்றைக்கு இன்ஃபோ இது $3. ஓகே, இப்படி இருக்குது. இப்படி இல்லாமல் நீங்கள் இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாமா, அதுலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
ஓகே ரைட். ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு மணி மேக்கிங் நீங்கள் இப்படி எல்லாம் கட்டாயமாக இதெல்லாம் நீங்கள் ஒரு நாளையில் நடக்க போகிறத நீங்கள் கண்டினியூவாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அப்போ டெவலப் பண்ணால் அதை ப்ரொமோட் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் மணியை வந்து இப்படியான நீங்கள் இந்த கிளாஸில் தான் ஜாயின் பண்ணணும் இல்லை, பட் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்லேருந்து நீங்கள் அந்த மணியை மணி ஜென்ரேட் பண்ணி அதுக்காக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரும், நல்ல ஒரு மோட்டிவேஷன் வரும், நிறைய நாலேஜ் படிக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு விஷயம் படிக்கத்தானே கூப்பிடுங்க, அப்போ இங்கே ஒரு விஷயம் படிக்க போகிறீங்க, அங்கேயும் ஒரு விஷயம் படிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நாலேஜ் தான் கொடுக்கும். பொக்கெட் இருந்து கொடுத்தீங்கன்னா அது உங்களோட ஓன் மணிலேருந்து கொடுக்குறது, அதோட நாலேஜ் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்காங்க. ஸோ தேவையான வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் இது சம்மந்தம் மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு மணி மேக்கிங் சம்மந்தமாக தேடிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த கோடு ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு இன்பில்டாக நாலேஜ் இருந்து அதை வந்து ரைட் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.